இந்தியாவில் ஆர்பிஐ ரெப்போ ரேட் டிக்ரீஸ் பண்ணியிருக்கு. 6% இருந்த ரெப்போ ரேட் கரண்ட்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 50 பேசிக் பாயிண்ட்ஸ் கட் பண்ணி 5.5% ரெப்போ ரேட்டை நம்மளுக்கு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இது. ஸோ மறக்காமல் பேங்க்கை போய்ட்டு ஒன்ஸ் ரீச் பண்ணி ரெப்போ ரேட் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து டிக்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதை பண்ணி தருவாங்க. இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாட்டினா போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தான் நஷ்டம் வரும். ஸோ அப்போ மறக்காமல் போய்ட்டு பேங்க்கில் போய்ட்டு ரெப்போ ரேட் டிக்ரீஸ் ஆகிருக்கு, என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிக்ரீஸ் பண்ணுங்கள், லோனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிக்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்மிங் டேஸில் நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மண்டே நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டருக்கு ரெப்போ ரேட்டை கட் பண்ணது ஒன் ஆஃப் த ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு ஃப்ரைடேவே பேங்க் நிஃப்டி நியூ ஆல் டைம் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஃப்ரைடே நிஃப்டி கொடுத்த மூவ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட் கட்டினால கொடுத்த ஒரு ஃபண்டமெண்டல் மூவ் தான், அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிஃப்டி கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 25,003 இருக்குது. ஸோ 25,003 பேஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு ரீட்ரஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இந்த வீக், அதாவது முடிஞ்ச வீக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கலர் க்ளோசிங் வச்சிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 25,078 அபோவ் பிரேக் ஆகுது அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட்டு ட்ராவல் ஆக ரெடி ஆகும். எங்கன்னா 25,250 வரைக்கும் 250லேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நிஃப்டி 26,000 பிரேக் பண்ணிவிட்டு நியூ ஆல் டைம் கிரியேட் பண்ணுறதுக்கான சான்ஸில் அதிகமாக இருக்குது. மண்டேல நான் நிஃப்டியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள நான் நிஃப்டி ஓப்பன் ஆகிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் செல்லிங் அகைன் இந்த லெவலுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும். அது இந்த ரேஞ்சாக இருந்தாலும் சரி, இந்த ரேஞ்சாக இருந்தாலும் சரி, இந்த லெவலுக்குள்ளே ஒன்ஸ் அது சப்போர்ட் எடுக்கணும். இங்கே சப்போர்ட் எடுத்தால் நான் இங்கேருந்து எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா 25,200 வரைக்கும் அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்குறேன். 25,200 to 250 வரைக்கும் அப் ட்ரெண்ட், இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக நான் அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்குறேன். எனக்கு சடனாக மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேபி நம்மளுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் இங்கேயே எனக்கு டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நான் ஃபோக்கஸ் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். கொஞ்சம் குரூஷியல் ஏரியா தான். இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ இந்த ஃபண்டமெண்டல் கேப்பை எனக்கு நிஃப்டி ஃபுல்ஃபில் பண்ணுவோம். அதாவது ஃபண்டமெண்டலாக க்ரியேட் பண்ண இந்த ஹையை அகெயின் நம்மளுக்கு இந்த லெவல் வரையும் டெக்னிக்கல் வரையும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24,680 இங்கே இருந்தே சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சு. ஸோ அகைன் அப்போ இங்கே சப்போர்ட் எடுக்கும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது தான் டவுன் ட்ரெண்ட் வரைக்கும். இங்கே சப்போர்ட் எடுச்சுன்னா நான் இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப் ட்ரெண்டுக்கு எதிர்பார்ப்பேன். அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையானா எக்ஸாக்டாக அதில் ஒரு பெரிய ஒரு விக்கு விட்டு ஒரு கேண்டில் ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு க்ளோஸ் வச்சுனா மட்டும்தான் அப் ட்ரெண்டுக்கு எதிர்பார்ப்போம். அதில் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25,250 வரைக்கும் அப் ட்ரெண்ட் எதிர்பார்ப்போம். இதான் பாருங்கள் இன்ட்ராடே சார்ட்டு. இன்ட்ராடே சார்ட்லேயே சேம் கன்ஃபர்மேஷன். என்ன தான் நிஃப்டி இங்கேருந்து அப் ட்ரெண்ட் பண்ணாலும் நம்மளோட லெவலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. அங்கே தான் ஒரு டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் எடுத்தோம். 25,023 லெவலுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. ஸோ எனக்கு இந்த ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அகைன் நம்மளுக்கு இந்த லெவல் வரையும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுக்கும். இங்கே மேபி ஒரு ரீட்ரஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. இங்கே இந்த ஏரியாவில் இந்த லெவல்ஸ் மேலே ஓப்பன் ஆகிட்டு இதை பிரேக் ஆனால் நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். 24,994 ஒரு டவுன் ட்ரெண்ட் இதிலேருந்து ஒரு ரீட்ரெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் தான் ரீட்ரெஸ்ட் பண்ணணும், இதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அதனால நம்ம குரூஷியல் என்ட்ரி இங்கேயே எடுத்து ரீட்ரெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இல்லை குரூஷியல் என்ட்ரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ரீட்ரெஸ்ட் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணி ரீட்ரெஸ்ட் என்ட்ரி எடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 24,880 நெக்ஸ்ட் டார்கெட் 24,663 வரைக்கும் நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதில் எனக்கு குரூஷியலாக ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் என்னோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 25,158 ஃபர்ஸ்ட் டார்கெட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,250 வரைக்கும் அனதர் ஒன் டார்கெட்டாக நான் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ மண்டேலேருந்து லைவில் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான என்ட்ரிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மண்டே லைவில் இனிமேல் மண்டேலேருந்து லைவ் அட்டன் பண்ண பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் லைவ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஓவரால் லாஸஸ் எல்லாமே ரெக்கவரி கம்மிங் டேஸ்லேயே கம்மிங் வீக்ஸ்லேயே ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி லைவ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம லைவ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு அதை மோஸ்ட்லி ட்ரஸ்ட் ஓரியன்டாக பேஸ் பண்ணி அவங்களும் லைவ் அட்டன் பண்ணி ப்ராஃபிட்டபிள் மேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஐ எம் நாட் ஏ செபிலிஜிஸ்ட் அட்வைசர், திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.